அமெரிக்காவில் கார் தயாரிப்பு நிறுவனமாக ஃபோர்ட் நிறுவன அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு. ஃபோர்ட் நிறுவன ஆலையை தமிழ்நாட்டில் மீண்டும் தொடங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை. சிறையில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு நிர்வாகத்தை நடத்த முடியாததால் ஆட்சியை கலைக்க குடியரசுத் தலைவரிடம் கோரிக்கை. பாஜக எம்எல்ஏக்கள் வழங்கிய கடிதத்தை உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்தார் குடியரசுத் தலைவர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தனித்தேர்வராக எழுதியவருக்கும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் இடம் உண்டு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவலப்பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவு. ஓய்வு பெற்ற கோவிந்தராஜன் தலைமையில் குழு அமைத்து உத்தரவு. அமைச்சர் உதயநிதி ஆய்வு எதிரொலியாக மதுரை மாவட்ட கல்வி அலுவலர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம். பக்தி பாடல்களுக்கு மாணவிகள் நடனமாடிய விவகாரத்தில் நடவடிக்கை பாய்ந்திருக்கலாம் என தகவல். அமெரிக்க எம்பிக்கள் ஜோ பைடன் அரசு நிர்வாக அதிகாரிகளுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடல். பாகிஸ்தான் தீவிரவாதத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ள முடியாது என கருத்து. கடலூரில் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் வழியில் மாயமானதாக தேடப்பட்டு வந்த 4 மாணவிகளை நள்ளிரவில் மீட்ட போலீசார். 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தோழியில் வீட்டிற்கு சென்றிருந்ததாக போலீசார் தகவல். மேற்கு தொடர்ச்சி மழை காரணமாக குற்றாலம் ஐந்தருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. நேற்றுடன் விண்ணப்பிக்கும் கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் செப்டம்பர் 23ஆம் தேதி வரை நீட்டித்து இந்திய ஹஜ் குழு அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் ஏலூரு அருகே மினி லாரி கவிழ்ந்த விபத்தில் 7 கூலி தொழிலாளிகள் உயிரிழந்த பரிதாபம். 2 படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததாக போலீசார் தகவல். இந்தியன் ரேசிங் லீக் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் 3ஆம் சுற்று போட்டிகள். சென்னை இருங்காட்டுக்கோட்டையில் செப்டம்பர் 14, 15 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பு. ஈரானுக்கு வழங்கியுள்ள ஏவுகணைகளை உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்தக்கூடும் என அமெரிக்கா எச்சரிக்கை. ஈரானுடனான அனைத்து தொடர்புகளை துண்டிக்கப் போவதாக உக்ரைன் அரசு மிரட்டல். செனகல் நாட்டில் அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்த விபத்தில் 26 பேர் உயிரிழப்பு. படகில் பயணித்தவர்கள் எத்தனை பேர் என்ற விவரம் இதுவரை தெரியாததால் தேடுதல் பணி தீவிரம். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் தொடக்கம். ஆண்கள் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் பிரக்ஞானந்தா, குகேஷ், பெண்கள் பிரிவில் வைஷாலி பங்கேற்பு. விவாகரத்து தொடர்பாக தன்னிடம் எதுவும் கேட்காமல் ஜெயம் ரவி தன்னிச்சையாக முடிவெடுத்துள்ளார். என் கவனத்திற்கு வராமல் என் ஒப்புதல் இல்லாமல் பிரிவை அறிவித்துள்ளதாக ஆர்த்தி ரவி தகவல்.